வணக்கம் மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகலாம். தமிழக அரசியலிலே பெரும் பரபரப்பா 2026 ஆட்சியை அமரப்போவது யார்? வெளியான கருத்து கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் ஒட்டிதான் இன்னும் அதற்கு சில மாத காலமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம். அந்த வகையில் தான் ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வரும் நாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் விஜயும் கூட அதற்கான வேலைகளையும் கட்சிகளையும் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி கூட கட்சி பணிகளை செய்து வருகிறார். இவ்வாறு தமிழகத்தில் நான்கு கட்சிகள் இருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 4 முறை போட்டியாகத்தான் நிலவும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் 4 முறை போட்டியாகத்தான் உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் என 4 முறை போட்டி நிலவுகிறதா. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற எண்ணத்தில் தான் செயல்பட்டு வருகிறதா. மறுபக்கமோ சீமான், நாங்கள் யாரிடமே கூட்டணி வைக்காமல் தனித்துதான் கண்டிப்பாக 234 தொகுதியிலும் போட்டியிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கூறி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ்ஓ அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவில் தான் விஜயும் கூட களத்தில் இறங்கியுள்ளதால் விஜயை தங்கள் கூட்டணியை இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக அதற்கான வேலைகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா. ஆனால் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய்தான் என்று அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அவர்கள் ஆதரவாளர்களிடையே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதா. இந்த சமயத்தில் தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டார் என்ற நிலைதான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். அது மட்டுமின்றி முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தனித்து போட்டியிட சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இதனால் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போட்டி என்பது கண்டிப்பாக நிலவுமா. இந்நிலையில் தான் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முறை போட்டி நிலவுவதால் எந்த கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் என்று தமிழகத்தில் மக்களிடையே ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா. இதில் தான் கண்டிப்பாக திமுக கூட்டணி என்பது திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதாவது 42.81% பேரும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என 26.9% பேரும், தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு 26.65% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.61% பேரும் வாக்களித்துள்ளார்களாம். அதாவது ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற முனைப்பில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பின் மூலம் கூட திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில் இந்த கருத்து கணிப்பின் செய்திகளும் கூறுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.